AMITY அமிட்டி அப்படின்னு ஒரு காலேஜ் இந்த ரோடு வழியாக கொஞ்சம் தூரம் போனோம்னா இருக்குது. அதில் ஒரு வாட்ச்மேனாக ஒருத்தர் இருக்கார், கேரளாக்காரர். அவரை பார்த்தேன், பேசினேன். அவர் கிட்டத்தட்ட 8 வருஷமாக அங்கேயே இருக்கிறாரு. அங்கேயே அவங்க ரூம் கொடுத்துருக்கிறாரு. அவர் அங்கேயே தங்கி இருக்கிறாரு. இதுதான் அவரை பற்றிய தகவல். அவர் நான் கேரளாவுக்கு போயிட்டுருக்கேன், பல இடம்லாம் பார்த்துருக்கேன் அப்படின்னு சொல்லும்போது, திருவனந்தபுரம் போயிருக்கீங்களான்னு என்னை கேட்டார். நான் பல இடம் போயிருக்கேன், கொச்சின் போயிருக்கேன், திருவனந்தபுரம் போயிருக்கேன் அப்படின்னு பல இடங்கள்லாம் நான் போன இடமெல்லாம் சொன்னேன். சரி, இந்த திருவனந்தபுரத்தில் இருக்கக்கூடிய பத்மநாப சுவாமி கோயிலுக்கு போயிருக்கீங்களா அப்படின்னாரு. ஓ, நான் போயிட்டு வந்திருக்கேன், பார்த்துருக்கேன் அப்படின்னு. அதில் வந்து ஒரு 9 அறைகள் இருக்குது. அதில் 8 அறைகள் வந்து அதெல்லாம் பார்த்துட்டாங்க. அதில் பல மில்லியன் கோடி அளவுக்கு அதில் தங்கம், வைரம், பலவிதமான பொருள்கள் இருந்ததா எல்லாருக்கும் தெரியும். நியூஸில் வந்தது தான். அது எல்லாருக்கும் தெரியும் தான். ஒரே ஒரு அறையை மாத்திரம் திறக்க முடியல. அதனால் அதை அப்படியே விட்டாங்க. இது ஒரு புறம் இருக்கட்டும். இந்த ஐயப்பன் பற்றி ஏதாவது சொல்லுங்களேன் அப்படின்னு கேட்டேன். ஆமாம், ஐயப்பன் இருக்குது அப்படின்னாரு. அது ஏதோ ஒரு அவதாரம், மோகினி அவதாரம் அப்படின்றாங்களே அப்படின்னு கேட்டேன். ஆமாங்க, அப்படி தாங்க சொல்கிறாங்க அப்படின்னாரு. ஸோ ஒத்துக்கிட்டார் அவர். அதாவது சிவனுக்கும் கிருஷ்ணனுக்கும் ஆண் 2 பேருக்கும் ஒரு பிறந்த குழந்தை, அதுதான் ஐயப்பன் அப்படின்னு. அதை அவர் சொன்னதை ஒத்துக்கிட்டார் அவர். ஆமாம், எனக்கு தெரியும் அப்படின்ட்டார். இதில் இந்த ஐயப்பனுடைய சிலை வந்து ஒரு காலத்தில் ஒரு தீபம் ஏற்றுவாங்க. அது பர்டிகுலர் நாளில் தான் ஏற்றுவாங்க. அதெல்லாம் வந்து இயற்கையாக நடந்ததாக அந்த காலத்தில் நம்பினாங்க. ஆனால் அங்கே இருக்கக்கூடிய காட்டுவாசிகள் அவர்கள் அந்த நாளில் அவர்கள் எரிப்பது வழக்கம். அந்த மரங்களை, சித்தைகளை எல்லாத்தையும் வைத்து எரிப்பது வழக்கம். அது ரொம்ப உயரமாக தெரியும். அது அந்த மகாதீபம் ஏற்றுவது அந்த நேரத்தில் தான் அவங்களுக்கு தெரியும் அப்படிலாம் சொல்லுவாங்க. எனவே நம்ம பார்க்கக்கூடிய, கேட்கக்கூடிய பல விஷயங்களில் பாதி பொய் இருக்கும், பாதி உண்மை இருக்கும். இந்த புராணங்கள்லாம் எடுத்துக்கிட்டோம்னா சுத்தமாக பொய் தான். அப்புறம் அதே அவர்கிட்ட கேட்டேன் நான், இந்த பொய், பேய், பிசாசு அப்படின்னு சொல்கிறாங்களே, அதை நீங்கள் பார்த்துருக்கீங்களே, தனியாக இருக்கீங்களே அப்படின்னு. எனக்கு அதெல்லாம் பயம் கிடையாதுங்க அப்படின்னு அவர் சொன்னார். ஆனால் இந்த மாடுக்கு, இந்த இது இல்லையா, நாய்க்கு, இவங்களுக்கு தெரியும். திடீர்னு இந்த அதுக்கு பயம் வந்துச்சுன்னா போய் எங்கேயா போய் பதுங்கி போயிடும். இந்த மாடுகள்லாம் கத்தும், அங்கேயும் இங்கேயும் மிரண்டு ஓடும். இதெல்லாம் நான் என்னோடய கிராமத்திலே நான் பார்த்துருக்குறேன். இதெல்லாம் உண்மையிலே பேய் பிசாசு இருக்கா அப்படின்னா இல்லை. அப்படி ஒரு நம்பிக்கை பலரிடம் உண்டாக்கி இருக்கிறார்கள். நான் கிராமத்தில் இருந்தவன் தான், அதனால் எனக்கு நல்லா தெரியும் இதெல்லாம் இல்லைன்னு. பல பேர் இந்த சிட்டியில் நம்ம இருக்கிறோம், எங்கேயாவது யார்கிட்டையாவது பேய் இருக்கா, பிசாசு இருக்கான்னு கேட்டால் நான் பார்த்ததே இல்லைம்பாங்க. கடவுளை பார்த்துருக்கீங்களா, நான் பார்த்ததே இல்லைம்பாங்க. அதை போல தான் பல விஷயங்கள் பாதி பொய் பாதி மெய். இதில் நம்ம அது எது மெய்யுங்கிறாங்களோ அதை நம்ம கொஞ்சம் ஆராய்ந்து புரிஞ்சுக்கணும். அதனால தான் எப்பொருள் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு. அந்த மெய்ப்பொருளை நம்ம புரிஞ்சுக்கணும். அப்படி புரிஞ்சுக்கிட்டோம்னா இது விஷயங்கள்லாம் இது பொய், இது டுபாக்கூர் கொடுத்த செய்தி அப்படிங்கிறது நமக்கு புரியும். ஸோ அதனால தான் பலரோட நான் பேட்டி எடுத்து நேரடியாக எடுப்பேன். சில பேர் சொன்ன தகவலை வச்சு இப்போ நான் இந்த காணொலியை செய்கிறேன். ஸோ நண்பர்களே, எல்லாவற்றையும் நம்பிவிடாதீர்கள். சொல்வதையெல்லாம், படிப்பதையெல்லாம், கேட்பதையெல்லாம் நம்பிவிடாதீர்கள். அதில் 90 விழுக்காடு கதைகளாகவே இருக்கும். உதாரணமாக ராமாயணத்தில் எடுத்துக்கொண்டால் அதில் வரக்கூடிய அந்த ஊர்கள் எல்லாம் உண்மையாக இருக்கும். அதுபோல் மகாபாரதத்தில் வரக்கூடிய ஊர்கள் நிஜமாகவே இருக்கும். ஆனால் அதை வைத்து அப்படிலாம் இருந்தாங்கங்கிறதுனா இல்லை. அது வால்மீகியும் வியாசரும் எழுதுகிற கதை தான். ஆனால் எல்லாரும் இவங்கெல்லாம் அதெல்லாம் நம்புகிறாங்க. இந்த நம்ம மதுரை மீனாட்சி எடுத்துக்கிட்டோம்னா உண்மையிலேயே அப்படி ஒரு பெண் இருந்தாங்களான்னா இல்லை. ஆனால் மணிமேகலை இருந்தாங்களா? இருந்தாங்க. கண்ணகி இருந்தாங்களா? இருந்தாங்க.
மற்ற நம்ம கோயிலில் இருக்கக்கூடிய பெண் தெய்வங்கள் எல்லாமே கற்பனை தான். அது பலருக்கு புரிய மாட்டேங்கிறது. நம்ம சொன்னாலும் ஏற்றுக்க மாட்டாங்க. நாம் சொல்வதை சொல்லிக்கொண்டே போக வேண்டும். அதாவது கல் கூட கரையும்பாங்க. கரைப்பார் கரைத்தால் கல்லும் கரையும் என்பார்கள். யார் மனதிலே கல் இருக்கிறதோ இப்படி நம்ம கரைச்சிக்கிட்டே இருந்தால் அவர்கள் மாறுவார்கள் என்று சொல்லி இந்த பதிவை நான் நிறைவு செய்கிறேன். இந்த இடம் தாதங்குப்பம். வீட்டுக்குத்தான் இப்படியே போகிறேன்.